அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு ருத்ரா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1000 ரூபாய் முதலீடு வச்சு நீங்க எது சம்பந்தமான தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். 1000 மட்டும் முதலீடு போதும். இதுல இருந்து நீங்க என்னென்ன பொருள்லாம் தயாரிக்கலாம்? டிஷ்வாஷ் லிக்விட், அடுத்தது பாத்தீங்கன்னா டிடர்ஜென்ட் லிக்விட், அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் கண்டிஷனர், அதாவது கம்ஃபர்ட் மாதிரி, ஓகேங்களா? இது எல்லாமே இதுல எதை நீங்க தயாரிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 1000 ரூபாய்க்குலதான் முதலீடு வரும். ஓகே, அதிகமா வரவே வராது. அப்புறம் துணி துவைக்கும் பவுடர் தான். அடுத்தது பாத்திரம் கழுவும் பவுடர், அடுத்தது வேற என்னது, ஹேண்ட் வாஷ், அடுத்தது பீராம்பரி பவுடர், லிக்விடு, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹோம் கேர் ப்ராடக்ட், கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க எப்படி நீங்களே வீட்டுல இருந்து தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு சில வீடியோக்கள் நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன், பாருங்க. இன்னும் நிறைய நீங்க இது சம்பந்தமா ஒரு 150க்கு மேல வகை, 150க்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னா என்கிட்ட வகுப்புக்கு வாங்கல, நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் என்னன்னு நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுறேன். அந்த புத்தகத்தை வாங்கி நீங்களே சின்ன லெவல்ல ட்ரையல் பாருங்க. ட்ரையல் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த புத்தகத்தை வச்சு நீங்களே அடுத்தடுத்து என்னென்ன தொழில், ஹோம் கேர் ப்ராடக்ட் கொண்டாடுறதுல என்னென்ன தொழிலை நீங்க உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா ரொம்ப இதா இருக்கும். ஐடியா மட்டும் இல்ல, அதை அப்படியே செயல்முறை செஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரா நீங்க கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஹோம் கேர் ப்ராடக்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பொருளா எடுங்க. 2 பொருள் 3 பொருளெல்லாம் நான் கொண்டு போகல, சின்ன சின்ன பொருளா எடுத்துட்டு போங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே ரெகுலரா மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா சீகக்காய் பவுடர். நிறைய பேர் என்னோட 0 முதலீட்டுல எப்படி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது, 1000 ரூபாய் முதலீட்டுல எப்படி செய்யறது, 5000 ரூபாய் முதலீட்டுல எப்படி செய்யறது, நீங்க எனக்கு ஐடியா சொல்லுங்கனால இந்த வீடியோக்கள் நான் உங்களுக்காக பதிவிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சீயக்காய் பவுடர், அடுத்தது பாத்தீங்கன்னா நலுங்கு மாவு, கையெழுத்து அப்படித்தான் இருக்கும். என்னதான் நிறுத்தி நிதானமா எழுதினாலும் எனக்கு அழகா வராது, தலையெழுத்து மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது குளியல் பொடி வகைகள நிறைய இருக்கு. குளியல் பொடி வகைகள் இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முக அழகு பொடி வகைகள், ஓகேவா? ஹேர் ஆயில், எண்ணெய் வகையில நீங்க எது வேணாலும் நீங்க ஒரு 1000 ரூபாய் பட்ஜெட்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது நீங்க 2 லிட்டர் 3 லிட்டர் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். இப்ப 1000 ரூபாய் போடுறீங்கன்னா ஒரு ஒவ்வொரு தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் கொண்டு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் பெஸ்டா இருக்கோ அந்த எண்ணெய் ஃபர்ஸ்ட் கொண்டு போங்க. கடலை எண்ணெய் உதாரணத்துக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 லிட்டர் ஒரு 4 லிட்டர் மட்டும் நீங்க வாங்குங்க. அதை சேல்ஸ் பண்ணுங்க. அதுல இருந்து வர லாபத்தை வச்சு அடுத்தடுத்து அப்படியே கூட நீங்க உங்களோட பிசினஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஆனா இந்த மாதிரி கொண்டு வரையில என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட லாபத்தை தூக்கி செலவு பண்ணாதீங்க. அந்த லாபத்தை ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களோட முதலீட்டுக்காக கொண்டு வந்துகிட்டே இருங்க. நீங்க போட்ட ஒரு 1000 ரூபாய் எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் உங்க முதலீட்டுக்காக மறுபடியும் அதை உள்ள ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 3-4 மாசம் ஒரு 6 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட முதலீட்டு தொகை ஒரு பெரிய அளவுல இருக்கும். அப்ப அந்த பணத்தை மட்டுமே வச்சு நீங்க
உங்களோட பிசினஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க உருவாக்கிக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. 1000 ரூபாய்க்குள்ள நீங்க செய்யக்கூடியதுதான். அடுத்தது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மசாலா பொடி வகைகள். இது எல்லா பொடி வகைகளையும் நீங்க மொத்தமா செய்யணும்னா உங்களுக்கு பெரிய செலவு வரும். ஓகேங்களா? இதுல நீங்க எதுல எக்ஸ்பர்ட்டோ அதை மட்டும், இப்ப உதாரணத்துக்கு பிரியாணி பொடியை மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மஞ்சத்தூள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா மஞ்சத்தூள் பிரியாணி பொடி, இந்த மாதிரி 2. இல்லைன்னா மஞ்சத்தூள் ரசப்பொடி, இல்லைன்னா பெருங்காயத்தூள் நீங்க செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பொடியை மட்டும் எடுக்காம 2 பொடி, ஒரு இதுக்கு ஒரு 500 ரூபாய், அதுக்கு ஒரு 500 ரூபாய் அப்படின்ட்டு நீங்க செலவு முடிவு பண்ணிட்டு ஒரு 2 பொருளை மட்டும் நீங்க எடுத்து நீங்க கொண்டு போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்பிராணி பவுடர். மூலிகை சாம்பிராணியும் கொண்டு போகலாம், சாதாரண சாம்பிராணியும் கொண்டு போகலாம். சாதாரணமா நல்ல பால் சாம்பிராணி நல்ல குவாலிட்டியிலிருந்து வாங்கி நீங்க நல்லா தட்டி பவுடர் பண்ணி 50 கிராம் பேக் மாதிரி போட்டு நீங்க சாம்பிராணி பவுடர் மட்டும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு சில மூலிகைகள்லாம் கலந்துட்டு மூலிகை சாம்பிராணி தூள் எப்படி தயார் பண்ணதுன்னு நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை பாருங்க. அந்த மாதிரி அது மட்டும் சொல்ல, அதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய சர்ச் பண்ணி பாருங்க. இல்லைன்னா உங்களோட அனுபவத்தை வச்சு அந்த மாதிரி சாம்பிராணிய மூலிகைகள் கலந்து அதை 50 கிராம் பேக் மாதிரி 100 கிராம் பேக் மாதிரி கூட நீங்க அதை கொண்டு போகலாம். இன்னும் பாத்தீங்கன்னா கற்பூரம். நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க கற்பூரத்துக்கு அதுக்கு மிஷின் வாங்கி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க ஒரு 2 கிலோ 3 கிலோ மட்டும் வாங்கினீங்கனாலே, 2 கிலோ வாங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ளதான் வரும். 180 ரூபாய் வருது ஒரு கிலோ கற்பூரம். சாதாரண கற்பூரம் தான் அது. நீங்க அதான் ஒரு 10 கிராம் பேக்கெட் மாதிரி, 20 கிராம் பேக்கெட் மாதிரி, 50 கிராம் பேக்கெட் மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆனா கற்பூரம்ல நீங்க பிசினஸ் கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதிகமான கஸ்டமர்கள் இருக்கணும். அவங்க மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. இதுலாம் உங்களுக்கு 0 கஸ்டமர்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணல, நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன், இந்த மாதிரி விற்கிறேன், நல்லா இருக்கு, பொருள் தரம் நல்லா இருக்கு நீங்க சொல்ல சொல்ல வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கற்பூரம் மட்டும் கொஞ்சம் லாபமும் உங்களுக்கு கொஞ்சம் அளவானதா இருக்கும். கஸ்டமர் பேஸ் வரையில உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங். ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிறது மட்டும் உங்களோட வேலையா இருக்கும். கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான முதலீடு பொருட்கள் பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்குள்ள அடங்கிடும். இந்த மாதிரி இதை நீங்க கொண்டு போகலாம். பெண்கள்னாலே எம்ப்ராய்டிங், டெய்லரிங் அப்படின்ட்டு ஒரு சில பெண்களுக்கு அதிகமா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நல்ல ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஏன்னா தொடர்ந்து செஞ்சு தரதுக்கு ஆட்கள் இல்ல. உங்களுக்கு வெளிப்பார்வைக்கு வேணா நிறைய டெய்லர்ஸ் உருவாகின மாதிரி இருக்கும், நிறைய பேர் எம்ப்ராய்டிங் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வெளியில தெரிய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். உங்களால செய்ய முடியாது, அந்த அளவுக்கு தான் வரும். ஓகேங்களா? இதுல இன்னொரு இது இருக்கு. நான் ஒரு என்னோட பிசினஸ் டெக்னிக் ஒண்ணு நான் சொல்றேன். இந்த எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருக்கிறவங்க, ஆரி ஒர்க் செய்யறவங்க, டெய்லரிங் செய்யறவங்களுக்கு உண்டான ஃபுட்டு, உணவுகள், எண்ணெய் வகையில நீங்க சேல்ஸ் பண்ணலாம். டெய்லருக்குமே நீங்க தனியா கொண்டு போகலாம். ஏன்னா டெய்லரிங் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஷோல்டர் பெயின், கழுத்து வலிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். எம்ப்ராய்டிங் பண்றவங்களுக்கு, ஆரி ஒர்க் பண்றவங்களுக்கு ஷோல்டர் பெயின், கை வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கான அந்த எண்ணெய், மூட்டு வலி தைலம், ஜாயிண்ட் பெயினுக்கான தைலம்லாம் நீங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் முதலீட்டுக்குள்ள தாராளமா தயார் பண்ணிடலாம். அதை நீங்க அவங்களுக்கு டெய்லருக்கு மட்டுமே நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். டெய்லர்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லல, அவங்களுக்கு அதிகமா தேவைப்படும், அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அந்த மாதிரி நீங்க கொண்டு போகலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டெய்லர்ஸுக்கு பொதுவாகவே அதிகமா மூல நோய், ஃபைல்ஸ் பிரச்சனை அதிகமா இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ற எல்லாத்துக்குமே இந்த மூல நோய்ங்கிற ஃபைல்ஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். வெளியில சொல்ல மாட்டாங்க, ஆனா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு திருப்பூர்ல ஒர்க் பண்ற நபர்கள்ல நிறைய பேர் டெய்லர்ஸ் தானே, அவங்க எல்லாத்துக்குமே ஃபைல்ஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். அது லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி. நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்த வரைக்குமே நிறைய பேர் ஃபைல்ஸ் பிரச்சனையோட வர்றாங்க அப்படின்னா டெய்லரா இருக்கிறாங்க.
அது என்னோட அனுபவத்துல பார்த்தது. அப்ப அவங்களுக்கு உணவுகள் கொண்டு போங்க. மூல நோய் ஃபைல் சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய உணவு வகைகளை ஒரு 1000 ரூபாய்க்குள்ள நீங்க தயாரிச்சு சேல்ஸ் பண்ற மாதிரி கொண்டு போங்க. ஒவ்வொரு உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் தகுந்த மாதிரி உணவு வகைகளை கொண்டு போங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டும் நான் கஞ்சி வகையை நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம அதை சார்ந்த உணவுகள், தைராய்டு பிரச்சனைக்குன்னா இந்த உணவுகள், உடல் எடை குறைக்கிறதுக்கு உண்டான உணவுகள், மூல நோய் சரியாகிறதுக்கு உண்டான உணவு வகைகள், இந்த மாதிரி கஞ்சி வகைகள் தான் நான் சொல்றேன். கஞ்சி வகைகள் வேற எந்த மாதிரி வேணாலும் நீங்க கொண்டு போகலாம். ஓகேங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறையும் பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான உணவு வகைகள், அவங்களுக்கு உண்டான உணவு வகைகள், இந்த மாதிரி லேகியம் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. லேகியம்னா கருப்பட்டி லேகியம் சொல்லுவாங்க, பேறுகாலத்தோட லேகியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. அப்ப அந்த மாதிரிலாம் நீங்க எடுத்து செய்யலாம், உணவு வகைகளா செய்யலாம். நெல்லிக்காய் அல்வா நீங்க கொண்டு போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் காரம், இதெல்லாமே ஒரு இடத்துல இருந்து வாங்கி நீங்க இன்னொரு இடத்துல சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கான முதலீடுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே போதும். சின்ன அளவுல நீங்க கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கஸ்டமர் பேஸ கொஞ்சம் உருவாக்குங்க. கஸ்டமர் பேஸ உருவாக்குறதுக்கு நான் சொல்ற மாதிரி சோசியல் மீடியாவை ஏதாவது ஒரு விதத்துல நீங்க நல்ல விதத்துல உருவாக்க பாருங்க. சோசியல் மீடியால நல்ல விதத்துல உங்களுக்கு கஸ்டமர் பேஸையும் சப்ஸ்கிரைபர் பேஸும் நீங்க உருவாக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன தொழில ஆரம்பம் செய்யுங்க. வெளியில வாங்க. இந்த மாதிரி உங்களை வெளியில நீங்க அறிமுகப்படுத்திக்கணும். வேற வழியே இல்ல. அப்ப ஏன்னா நம்ம ஒரு சின்ன அளவுல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய அளவுல நம்ம முன்னேறணும்னா அப்ப நம்ம மக்களுக்கு தெரியற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா எந்த விதமான ஒரு முதலீடுமே இல்லாம நீங்க ஒரு இன்கமிங் பாக்கலாம்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. யூடியூப்ல நிறைய தெரியும். கொரோனா காலத்துல எத்தனை பேர் யூடியூப்ங்கிறது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுக்கு பூம் ஆகி இப்ப எந்த அளவுக்கு நல்லா இன்கமிங் பாத்துட்டு இருக்காங்க. அதே யூடியூபர்ஸ்ல எத்தனை பேரு யூடியூப் வருமானம் மட்டும் போதாது, இல்ல அதை மட்டும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு தொழில யூடியூப்ல பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொழிலை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கல்ல. அப்ப யூடியூப்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வருமானத்துக்கான தளமா நீங்க மாத்திக்கலாம். வெறும் பொழுதுபோக்காக மட்டும் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, முன்னேற முடியாது. அப்ப நீங்க வருமானத்திற்கான தளமாக நம்ம தாராளமாக இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் செஞ்சு பாருங்க. 1000 ரூபாய் தான். அந்த 1000 ரூபாயை வெறும் 1000 ரூபாயை பார்க்காதீங்க. அத ஒரு முதலீடாவோ இல்ல அது ஒரு தொழில் வாய்ப்பாவோ பெரிய பிரம்மாண்டமா நம்மளை பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அந்த 1000 ரூபாயை வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. முயற்சி திருவினையாக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒண்ணு உருவாக்கி இல்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படிங்கறத மட்டும்தான் உங்க குறிக்கோளை வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இருக்கு. இதுல நீங்க எம்ப்ராய்டிங் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு குவிஞ்சிருக்கு. எனக்கு இப்போதைக்கு சடனா தோன்றதை மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன ஒரு 1000 ரூபாய்க்குள்ள போடலாம் அப்படிங்கறத நானே கூட ஒரு 4 நாள் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டு ஒரு PDF ஃபார்ம் கூட ரெடி பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், பாருங்க. அடுத்து தொழில் சம்பந்தமான எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவரும் தொடர்ந்து இணைந்து வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.